சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நேரடியாக நினச்சா அவங்க கொடுத்து காசு வாங்கிக்கலாம். ஆனால் அந்த செய்யல அவங்க. இந்த லோகம் நல்லா நம்ம சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் அபிஷேக தீர்த்தத்தை நம்ம பருகுவோம், நமக்கு மனசு நிறையும், ஆன்மா பரிசுத்தம் அடையும். ஆனால் இந்த மூலிகை தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறாரு. வந்திருக்கிற எல்லாரும் வாங்கிக்கணும். இதை நம்ம ஒரு உத்தரணி நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நோய்கள்லாம் நம்ம உடம்புல இருக்கு. அந்த நோய்கள்லாம் நிவாரணமாகி மனசு புத்துணர்ச்சி அடைஞ்சு உடம்பு ஆரோக்கியம் பெற்று ஆன்ம பலமும் நமக்கு கிடைக்கும். இந்த கைங்கரியத்தை செய்கிற இந்த திருமூலர் அறக்கட்டளை வாழ்வாங்கு வாழணும். இன்னும் பல சிவக்ஷேத்திரங்களில் இந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, நமது ஆலயத்தின் சார்பாக, இது தர்மயாதீனத்தை சேர்ந்த ஒரு ஆலயம், எல்லாருக்கும் தெரியும். திருக்கடையூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தோடு இணைந்தது. ஐயா என்கிட்ட சொல்லும்போது நீங்கள் ஆதீனத்திட்ட பர்மிஷன் வாங்கிடுங்க ஐயா அப்படின்னா, நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை நமக்கு ஆலயத்தில் வீரபத்திரர் வழிபாட்டு மன்றம்னு ஒரு குழு இருக்குது, அந்த குழுவிலையும் போட்டுட்டேன். இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள்லாம் என்ன கேட்குறாங்க, ஐயா அவங்கெல்லாம் எத்தனை பேர் வருவாங்க? நான் பேசின வகையில் 100 பேர் வரப்போகிறதா அந்த தகவல் கிடைச்சது. அந்த 100 பேருக்கும் மத்தியானம் உபய நம்ம மண்டபத்து சார்பான்ட்டாங்க. எனக்கு கேட்கும்போதே அவ்வளோ பரம சந்தோஷமாக இருந்தது. தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவேன். இப்போ 2-3 நாளாக இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சிவராத்திரி நேர்த்திக்கு அமாவாசை தோறும் இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நடக்கும். இந்த கோவிலினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பித்ரு மாத்ரு தோஷ பரிகார ஸ்தலமாக இதை நாடி ஜோதிடர்கள் சொல்கிறது. மொத்தம் 10 ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த வீரட்டேஸ்வரர் ஸ்தலமும் பித்ருதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தட்ச பிரஜாபதியை ஆணவத்தை அடக்கின ஸ்தலம் இது. அந்த பாவங்கள் போக்க அங்கே சகல பிராயச்சித்தெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த தட்சன். அந்த தட்சங்கிறவர் 27 நட்சத்திரங்களுக்கு தந்தை. 28 அபிஜித்துன்னு ஒரு அலி மகளாக கிடைச்சது. 29 அம்பாளைய மகளாக பெற தாட்சாயினி. அந்த சரித்திரம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். தெரியலனாலும் சம்ஹாரமூர்த்தி தீபாரத்தின் போது இந்த தலைவர்களாக சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய ஸ்தலத்தில் நம்ம சுத்தமான நல்லெண்ணெய், தீப எண்ணெய் கிடையாது. ஒரு விளக்கு போட்டோம்னாலே நமக்கு தோஷங்கள்லாம் போகிறதா இங்கே சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்பேற்பட்ட இடத்துல இந்த மூலிகை அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது 1க்கு கோடி பங்கு பலன் நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான தினம். அதனால் அந்த குரூப்பில் போட்ட இந்த அடியார்கள் எல்லாமும் வந்திருக்கிறாங்க. தெரிஞ்ச மக்கள்கிட்டையும் ஐயா சொன்னாங்க, சொல்லியிருக்க. யாராருக்கு பிராப்த வசதி இருக்கோ, சாமி கூப்பிட்டுருக்காரோ அவெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கேன், இனிமேல் வருவாங்க. அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்து, எங்கள் ஆலயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து, இன்னொரு 15 நிமிஷத்தில் அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடுவோம். வாழ்க்கை தெரிஞ்சதை பாராயணங்கள்லாம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். இப்போ நான் அந்த அனுமதியை நான் வாங்கிக்கிறேன்.